ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் சேஷா சொல்லிட்டு இன்றைக்கி என்ன வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா நேற்று April 3 அன்னைக்கு சைலண்டான தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியா வந்து ஒரு நியூக்ளியர் பவர் கண்ட்ரி. ஒரு நியூக்ளியர் பவர் கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ட்ரையாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த நியூக்ளியர் ட்ரையாட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியால் வான் வழியாகவும் நிலம் வழியாகவும் நீர் வழியாகவும் அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து லான்ச் பண்ண முடியும். அதுபடி இந்தியா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏர் லான்ச்சுக்கு வந்து ரஃபேல்ஸ் இருக்குது, Su-30s இருக்குது. அண்ட் லேண்ட் லான்ச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்னி சீரிஸ் ஆஃப் மிசைல்ஸ் இருக்குது. அடுத்தது சீலேருந்து லான்ச் பண்ணுறதுக்கு தான் நம்மள்கிட்ட ATV அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி வெசல்ஸ் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் கீழே இந்தியாவில் இண்டிஜினியஸாக 4 SSBH நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான். இதில் ஆல்ரெடி S1 அண்ட் S2 INS அரியாந்த் அண்ட் INS ஹரியாத் வந்து இன்டெக்ட் ஆயிடுச்சு. நேற்றுக்கு April 3 அன்னைக்கு INS ஹரிதமானுங்கிற 3rd SSBN வந்து சைலண்டாக விசாகப்பட்டினத்தில் இன்டெக்ட் பண்ணிருக்காங்க நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தலைமையில். சரி ப்ரோ, ஏற்கனவே தான் INS ஹரிகாந்த் அண்ட் ஹரிகாத் இருக்குது. அப்படியே ஹரிதமானில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, அந்த INS ஹரிகாந்த் அந்த ஹரிகாத்தோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6000 tons தான். இதில் 4 K4SLBMs தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இப்போ புதுசாக இன்டெக்ட் ஆகிருக்க அந்த INS ஹரிதமானோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 7000 tons. இதில் 8 K4SLBMs எடுத்துகிட்டு போகலாம். இதனால் இந்தியாவோட செகண்ட் ஸ்டேஜ் கேப்பபிலிட்டிக்கு இன்னும் ஸ்ட்ரென்தனிங் கிடச்சிருக்கு. அடுத்ததாக வரக்கூடிய INS ஹரிசுதன்கிற 4th SSBN இதே கான்ஃபிகரேஷன்லாம் தான் வரப்போகுது. ஸோ இதனால் நம்மளோட நியூக்ளியர் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன்ஸ்க்கு வந்து ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் தான் இருக்குது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டெக்ட் ஆகிறனால நம்மளோட நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் ப்ரோக்ராமும் சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை.